இந்த 2 ஃபேனர் இருக்குது. 2 ஃபேனர் இருக்குது, லெஃப்ட் ரைட் 2 ஃபேனர் இருக்குது. இந்த 2 ஃபேனை தான் அவுட்ல எடுக்கிறோம். இந்த ஃபேன் என்னன்னா இத லெஃப்ட் ரைட் 2 பக்கம் போட்டுருவோம். நீங்க லெஃப்ட்ல ரைட்ல திருப்பினீங்கன்னா இந்த மைக்கோட சவுண்ட் ரைட்டுக்கு போயிடும். அதே நீங்க லெஃப்ட் பக்கம் திருப்பினீங்கன்னா இந்த மைக்கோட சவுண்ட் லெஃப்ட்ல போயிடும். லெஃப்ட் ஸ்பீக்கர் மட்டும் தான் போகும். இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ கீபோர்ட்ல 2 அவுட்புட் வரும், ரைட் லெஃப்ட் 2 அவுட் வரும். பாத்தீங்களா கீபோர்ட்ல அட்வான்ஸ் கீபோர்ட்லாம் ரைட் லெஃப்ட் 2 அவுட் வரும். அந்த நீங்க 2 கேபிள் ரைட் லெஃப்ட் கொடுத்துட்டு ரைட் பக்கம் திருப்பி வைக்கணும், லெஃப்ட் பக்கம் திருப்பி வைக்கணும். அப்பதான் உங்களுக்கான சரௌண்டிங் வந்து அந்த கீபோர்ட்ல நீங்க கொடுக்கறதான அந்த எஃபெக்டோட சரௌண்டிங் வரும். அந்த பீட் வந்து ரிதம் ரோல் பண்ணும்போது அந்த பீட் வந்து ரோல் ஆகும். சிங்கிள் கீபோர்ட்ல தான் உங்களுக்கு 2 ஆமா ஒரு அவுட்புட் இருந்தா நீங்க அப்படி கொடுக்க வேணாம், பேன் பண்ண தேவையில்ல. ஒரு அவுட் இருந்தா நீங்க 2 அவுட் இருந்துச்சுன்னா இப்போ அட்வான்ஸ் போர்ட்ல இதுல ஒரு அவுட் தான் இருக்குது, ஃபோன்ஸ் அவுட் தான் இருக்குது, இது தேவையில்ல. நீங்க 2 அவுட் உள்ள கீபோர்டு லெஃப்ட் ரைட்னே அவுட்டே வரும். கீபோர்ட்ல 2 அவுட் எடுத்தீங்கன்னா ஒரு 2 அவுட்டையும் 2 சேனல்ல கொடுத்துட்டு ஒன்னு ரைட்டோட அவுட் ரைட்லயும் லெஃப்டோட அவுட்டை லெஃப்ட்லயும் நீங்க பேன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த கீபோர்ட்ல இருந்து வர அந்த ரோலிங் அந்த பீட் இடையில இன்டர்லோட்லாம் பண்ணீங்களா அதெல்லாம் வரணும்னா பேன் ஆகும் 2 ஸ்பீக்கர்லயும். நிறைய நீங்க ஹெட்செட்ல போட்டு கேட்கும்போது சில பாட்டுலாம் சவுண்ட் இந்த பக்கம் போற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கிறது. எப்பவுமே வந்து எல்லா சேனலும் நீங்க மியூட் பண்ணி வைக்கிறது நல்லது. நாய்ஸ் இல்லாம இருக்கும், எல்லா சேனலும் மியூட் பண்ணி வைக்கிறது நல்லது. யூஸ் பண்ணும்போது தான் நீங்க வந்து என்ன அன்மியூட் பண்ணணும். மைக் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்எல்ஆர் பின் யூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியா உங்களுடைய வாய்ஸ் வந்து வெளியே கொடுக்கும். இந்த மைக் பின்னை தான் யூஸ் பண்ணுவோம் சில மைக்குலாம். இந்த மைக் பின்னை விட எக்ஸ்எல்ஆர் பின் மைக் யூஸ் பண்ணீங்கன்னா கார்டு மைக்கு ரொம்ப பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். சாதாரண மைக்காக இருந்தால் கூட அது சூப்பராக இருக்கும், உங்களுக்கு நல்ல கெயின் கிடைக்கும், அதில் கெயின் நல்லா கிடைக்கும். எக்ஸ்எல்ஆர் பின் யூஸ் பண்ணுங்க. மைக்கை சொருவிட்டு நீங்க எந்த வால்யூம் நீங்க ஏற்ற வேணா பிஎஃப்ல போட்டு நீங்க ஹலோ ஹலோ செட் பண்ணீங்கன்னா எவ்வளோ ஏறுதோ கிரீன் வரைக்கும் ஏற்றிட்டு நம்ம கெயினை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈக்குவலைசர் இதான் சொல்ல ஹெச்எஃப் எம்எஃப் எல்எஃப். இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி. இந்த ஹை ஃப்ரீக்வன்சி என்னன்னா இந்த ஷார்ப்பா வருது பாத்தீங்களா, சில்லிங்கா வரும். நான் ஏத்துற பாருங்க. ஹலோ ஹலோ செக் 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 சவுண்ட் வருது பாத்தீங்களா, அதுதான் ஹை ஃப்ரீக்வன்சி. அடுத்த மிட் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம வாய்ஸ் செக் 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 டிஃபரெண்ட் தெரியுதா? சரி, அந்த ஹை ஃப்ரீக்வன்சி மிட் ஃப்ரீக்வன்சி டிஃபரெண்ட் வருது பாத்தீங்களா. இது ஹை ஃப்ரீக்வன்சி செக் 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 ஹை ஃப்ரீக்வன்சி, இது மிட் ஃப்ரீக்வன்சி செக் 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 செக். அடுத்து எல்எஃப் லோ ஃப்ரீக்வன்சி வந்து செக். லோ ஃப்ரீக்வன்சி நம்ம எல்லாத்தையும் பேஸ் ஆகுது. ஹலோ செக் செக் டெஸ்டிங் ஹலோ. இந்த பேஸ் ஆகுறது என்னன்னா லோ ஃப்ரீக்வன்சி. நம்ம பாட்டு பாடும் போதோ இல்லை ப்ரீச் பண்ணும் போதோ நம்முடைய வாய்ஸ் வந்து ஒன்று பேஸாக இருக்கும் இல்லை ஷார்ப்பாக இருக்கும். மேக்ஸிமம் ஃபீமேலுக்கு வந்து அவங்க வாய்ஸ் ஷார்ப் வாய்ஸ் தான், அவங்களுக்கு வந்து ஹெச்எஃப் தான் அவங்க வாய்ஸ்லேயே. இப்போ அவங்க வாய்ஸ் ஹெச்எஃப்பாக இருக்கும்போது ரொம்ப கீச்சின்னு பாடுவாங்க. அவங்க ரொம்ப கீச்சின்னு பாடினா அந்த சவுண்டை வந்து நம்மளால ப்ளசண்டாக கேட்க முடியாது. அப்போ அவங்களுக்கு ஹெச்எஃப்பை குறைச்சிட்டு லைட்டாக அவங்க வந்து லோ ஃப்ரீக்வன்சி ஏற்றும் கொஞ்சம் பேஸ் லைட்டாக நீங்கள்